வணக்கம் நண்பர்களே. சூர்யாவோட அடுத்த படம் விஸ்வநாதன் சன்ஸ். கருப்பு திரைப்படத்துக்கு பிறகு, அதாவது அந்த படத்தினுடைய மிகப்பெரிய வெற்றிக்கு பிறகு சூர்யா நடிச்சிருக்கிற இந்த படம் விஸ்வநாதன் சன்ஸ். பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. அந்த அளவுக்கு பெரிய ஓப்பனிங் இருந்ததா அப்படிங்கிறத நம்ம அடுத்து பார்க்கலாம். இப்போ இந்த படம் எப்படி இருக்கு? இதுல சூர்யா, மமிதா பைஜு, ராதிகா, அதுபோல ரவீனா டாண்டன், அதாவது ஹிந்தி பிரபலமான ஹிந்தி நடிகை. இடையில கொஞ்சம் படங்கள் நடிக்கல. அதுக்கப்புறமா கேஜிஎஃப்ல பண்ணாங்க. இப்போ இந்த படத்தில் பண்ணியிருக்காங்க. இன்னும் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. படம் ஒரு நம்ம வெங்கி அட்லூரி ஒரு அவர் எடுக்கிறது எப்படின்னா ஒரு எஜுகேஷன் சம்பந்தமா அல்லது இந்த மணி ஸ்கேம் அந்த மாதிரி ஒரு ஒரு ஜானர் எடுத்தாருன்னா அதில் பர்ஃபெக்டா ஒரு படத்தை பண்ணக்கூடியவர். இது முழுக்க முழுக்க ஒரு ஃபேமிலி ஓரியன்ட் படம் இது. ஆனால் என்னன்னா, பணக்கார குடும்பம், பெரிய பணக்கார குடும்பங்களின் பிரச்சனையை பேசுற ஒரு படம் அப்படின்னா அதை எடுத்துக்கலாம். கல்யாணமே வேணாம் அப்படின்னு பிடிவாதமா இருக்காரு சூர்யா. 42 வயசு ஆயிடுது, கல்யாணமே வேணாம் அப்படின்னு இருக்காரு. ஆனா அம்மா தொடர்ந்து வலியுறுத்துறாங்க கல்யாணம் பண்ணிக்க சொல்லி. ஒரு குடும்பத்துக்கு ஒரு வாரிசு வேணுமே அப்படிங்கிறதுக்காக ஒரு வாடகை தாய் மூலமா ஒரு குழந்தைய பெற்றுக்கிறாரு. ஆனா அப்புறமா அந்த வாடகை தாயே பிரச்சனையா மாறுறாங்க. அந்த வாடகை தாய் குழந்தைய பிரிய மாட்டேன் அப்படின்றாங்க. எப்படியாவது சூர்யாவை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தொடர்ந்து போராடுறாங்க. அதுல அவங்க ஜெயிச்சாங்களா? சூர்யா கல்யாணம் பண்ணிக்கிட்டாரா? ஏன் கல்யாணமே வேணாம் அப்படின்னு அவ்வளோ அடமெண்டா இருக்காரு? அந்த குடும்ப பின்னணி என்ன? இதையெல்லாம் நீங்க படத்துல போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஒரு கலகலப்பான அப்படின்னு சொல்ல முடியாது, அதே நேரத்துல மனதுக்கு இதமான ஒரு ஒரு ஃபேமிலி படம் அப்படின்னு இந்த விஸ்வநாதன் சன்ஸ் அந்த படத்தை சொல்லலாம். என்ன இதுல பெரிய பிரச்சனை அப்படின்னா, முழுக்க முழுக்க அந்த பணக்கார பின்னணி, பணக்கார குடும்பங்கள், அவங்களுடைய கதைகளா, அவங்களுடைய பிரச்சனைகளா அது இருக்கிறதுனால எல்லோருமே அதில் தங்களை அடையாளப்படுத்திவாங்களா, அதை உணர்வாங்களா அப்படிங்கிற கேள்வி நிச்சயமா இருக்கு. ஏன்னா நம்ம பெரும்பாலான குடும்பங்களின் பிரச்சனையை பேசுற படங்களுக்கு தான் ஒரு அந்த ஒட்டுதல் கிடைக்கும். படம் பார்க்குறவங்க மனசு ஒட்டி பார்ப்பாங்க. இந்த படத்துல அது ஒரு பிரச்சனை. இதுல நடிப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சூர்யா உண்மையிலேயே சரியான ஒரு அந்த பிசிக்கா இருக்கட்டும், அவருடைய அந்த நடிப்பு ஆகட்டும், அல்லது அந்த உணர்வுகளை காட்டுறதாகட்டும், ஸ்டண்ட் காட்சிகள்ல அவர் பர்ஃபார்மன்ஸ் ஆகட்டும், எல்லாமே எக்ஸலண்ட் அப்படின்னு சொல்ற அளவுக்கு பின்னி பெடல் எடுத்திருக்காரு. அதில் ஒரு 2 சண்டை காட்சி, வெங்கட் அப்படிங்கிறதா அந்த சண்டை காட்சியை டிசைன் பண்ணியிருக்காரு. உண்மையிலே எக்ஸலண்ட் சண்டை காட்சிகள். அப்புறம் அந்த தன்னுடைய அம்மா தவறிட்ட பிறகு சூர்யா அதை ஃபீல் பண்ற விதம் உண்மையிலே ரொம்ப டச்சிங்கா, கண் கலங்க வைக்கிற மாதிரி அந்த காட்சி எடுத்திருந்தாரு இயக்குனர் வெங்கி அட்லூரி. இதுல நடிப்புல அடுத்து சூர்யாவுக்கு அடுத்து அப்படின்னா ராதிகாவை தான் சொல்லலாம். என்ன மாதிரி ஒரு 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 எந்த வேடம் எடுத்தாலும் அந்த வேடத்துல அப்படியே மாறுறாங்க. அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்கு பாருங்க, அது பிரமிக்க வைக்குது. அது தாய் கிழவின்னா தாய் கிழவியாவே மாறிடுது. ஒரு பணக்கார அம்மான்னா அப்படியே அச்சு அசலா பணக்கார அம்மாவே மாறிடுது. அதான் ராதிகாவோட ஸ்பெஷல். ஏன் ராதிகா இத்தனை ஆண்டுகள் நினைச்சு நிக்கிறாங்க, இன்னைக்கே ஹீரோயினா நடிக்க முடியுது அவங்களாலன்னா, இந்த அந்த மாற்றம், அதை கூடு விட்டு கூடு போயிற மாதிரி அந்த ராதிகா சரத்குமார் அப்படியே அந்த பணக்கார தாயை இதுல காட்சி தராங்க. அதே போல மமிதா பைஜு ரொம்ப அருமையா பண்ணியிருக்காங்க. இந்த கதைக்கு அவங்க தான் உயிர் நாடின்னு வச்சுக்கலாம். அந்த உயிர் துடிப்புள்ள ஒரு பாத்திரம், கதையை அப்படியே ஒரு ஜீவனுள்ள ஒரு கதையா நம்ம கண்முன்னு நிறுத்துறது அவங்க மமிதா பைஜு தான். ரொம்ப சிறப்பா பண்ணியிருக்காங்க. அதுலயும் ரொம்ப எப்பயுமே ரஃப் அண்ட் டஃப்பா இருக்கிற சூர்யாவை அப்பப்போ சீண்டிக்கிட்டே இருக்காங்கல்ல, அந்த காட்சிகள்லாம் ரொம்ப இயல்பா பண்ணியிருக்காங்க. அது ஒரு திரைப்படத்துல வர்ற காட்சி மாதிரி இல்லாம ரொம்ப இயல்பா இருந்தது. அண்ட் இந்த படத்துல
எந்த ஒரு நீங்க இந்த ஸ்கேம் அந்த மாதிரி எதையுமே வந்து எதிர்பார்க்காம ஒரு ஃபேமிலி டிராமா, முழுக்க முழுக்க ஒரு ஃபேமிலி டிராமா, அதை மட்டுமே எதிர்பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நீங்க ஒரு நிறைவா செல்லலாம். அந்த மாதிரி ஒரு கதை இது. அதே போல இந்த திரைக்கதையை வந்து ரொம்ப அழகா பண்ணியிருக்காரு வெங்கி அட்லூரி. அதாவது நம்ம வந்து இது நம்ம கதை இல்லை, நமக்கு இதுக்கும் சம்பந்தம் இல்லை, யாரோ பணக்கார வீட்டில் நடக்குது அந்த உணர்வு இருந்தா கூட நம்ம மற்ற வீட்டு கதைகளை வந்து சுவாரஸ்யமா உட்காந்து பார்க்கறது இல்லையா, கேட்கறது இல்லையா, அப்படி உட்காந்து பார்க்க வைக்கிறது தான் இந்த படத்தினுடைய ஸ்பெஷல். குறிப்பாக வெங்கி அட்லூரியுடைய அந்த எழுத்து இயக்கம் அதனுடைய ஸ்பெஷல்னு சொல்லலாம். படத்துக்கு வந்து இசை ஜிவி பிரகாஷ்குமார் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. 2 பாடல்கள் நல்லா இருக்கு. அதே போல பேக்ரவுண்ட் ஸ்கோரும் ரொம்ப பிரமாதமாக இருக்கு. அதே போல நிமிஷோட அந்த ஒளிப்பதிவு ரொம்ப எக்ஸலண்டா பண்ணியிருக்காரு. எல்லா காட்சிகளுமே வந்து கண்ணில் ஒத்திக்கிற மாதிரி. இந்த மாதிரி படங்களுக்கு எப்படி இதமா இருக்கணும் அந்த டோன் அப்படிங்கிறத உணர்ந்து ரொம்ப அழகா பண்ணியிருக்காரு. ஒவ்வொரு காட்சியுமே வந்து மனசுக்கு ரொம்ப இதமா இருக்கு. அந்த ஃபீல் குட்னு சொல்றோம்ல, அதை வந்து இந்த படத்துல நம்ம உணர முடியுது. இப்படி அந்த ஸ்டண்டா இருக்கட்டும், படத்தொகுப்பாகட்டும், எவ்ரிதிங் படத்துல தொழில்நுட்ப கலைஞர்களும் சரி, நடிச்சவங்களும் சரி, எல்லாருமே வந்து ரொம்ப உணர்ந்து வந்து ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காங்க. என்னன்னா இந்த இதுல ஒரு அந்த நமக்கு நெருடலா இருக்கிறது என்னன்னா ஒருவித பிளாஸ்டிக் தன்மை இருக்கோ அப்படின்ற மாதிரி தான் அந்த. ஏன்னா அது முழுக்க முழுக்க பணக்கார குடும்பங்களின் பிரச்சனை அப்படின்னும் போது நமக்கு அந்த உணர்வு வர்றதை வந்து தவிர்க்க முடியல. அதே போல சூர்யா வந்து அந்த அளவுக்கு அடமண்டா இருக்கிறதுக்கு காரணம் அப்படின்னு ஒன்று சொல்றாங்க. அது நிச்சயமா புரிஞ்சிக்க முடியுது. அந்த 2 வெவ்வேறு குடும்பமாயிடுது, ஒரு அப்பா 2 மனைவிகள். அந்த இரு தரப்பிலுமே இருக்கிற அந்த காயங்கள் இருக்குல்ல, மனக்காயங்கள், இரு தரப்பிலும் அந்த மனைவி அதே போல பிள்ளைகள், அவங்களுக்கு இருக்கிற அந்த ஒவ்வொருத்தர் பார்வையில வந்து அந்த ரிலேஷன்ஷிப்புங்கிறது எப்படி தெரியுதுங்கிறத ரொம்ப அழகா வந்து பண்ணியிருக்காரு. ரொம்ப சிறப்பா அதை காட்சிப்படுத்தியிருக்காங்க. அதை வந்து அந்த சூர்யா வந்து புரிஞ்சுக்கிட்டு அவர் அப்படியே மாறுற அந்த இடைவெளிக்கு பிறகான அந்த காட்சிகள்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. உண்மையில வந்து படம் எந்த விதமான நெருடலும் இல்லாம ஒரு 2.5 மணி நேரம் வந்து சுவாரஸ்யமா பார்க்கக்கூடிய ஒரு படமாக இந்த விஸ்வநாதன் சன்ஸ் அமைஞ்சிருக்கு. சூர்யாவை பொறுத்த வரைக்கும் வந்து அவருக்கு இது வந்து ஒரு ரீசரக்ஷன் மாதிரி. அவரு கருப்புக்கு முன்னாடி வந்து பெரிய தடுமாற்றம், ஒரு கம்பேக் இல்லை, பெரிய படமா இல்லை, பெரிய பிளாக் பஸ்டர் இல்லை அப்படின்ற ஒரு சூழல். கருப்பு வந்து சுமாரான படமா இருந்தா கூட அது வசூல் வந்து மிகப்பெரிய ஒரு சாதனை பண்ணுச்சு. சூர்யாவோட கெரியர்லயே வந்து அதுதான் மிகப்பெரிய வசூல் படம். இப்போ விஸ்வநாத் சன்ஸ் வந்திருக்கு. இந்த படமும் வந்து அவருக்கு நிச்சயமாக கருப்பு தந்த வெற்றியை இந்த படம் தக்க வைக்கும் அப்படின்னு நம்பலாம்.